வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் கோமதி மேம் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேரு கலாதேவி. நான் திருப்பூர்ல இருக்கேன். நோ காசிப் பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மேம் நெக்ஸ்ட் ஸ்லைடு மேம். நோ காசிப்னா புறம் பேச வேண்டாம். புறம் பேசுதல் என்றால் என்ன அப்படின்னா, இப்ப மற்றவர்கள் நம்ம கிட்ட பேசின தகவல்களையோ ரகசியங்களையோ அவங்க பத்தின கருத்துக்களையோ அவங்க இல்லாத போது நம்ம வேறொருத்தரோட பகிர்ந்துக்கிறது தான் காசிப். அது சம்டைம்ஸ் உண்மை தகவலாகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் வதந்தியாகவும் அவங்க பேசாத விஷயங்களாகவும் இருக்கலாம். இதெல்லாம் தான் காசிப் ஃப்ரெண்ட்ஸ். புறம் பேசினால் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னா, நம்ம தியானத்தின் மூலமாக நமக்கு கிடைச்ச ஆற்றல் குறைய ஆரம்பிக்கும். காஸ்மிக் எனர்ஜி குறைய ஆரம்பிக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு ஓட்டப்பானையில நம்ம தண்ணி நிறைச்சிட்டே இருக்க மாதிரிதான். நம்ம தண்ணி ஊத்திட்டே இருப்போம், ஆனா அது ஒரு பக்கமா போயிட்டே இருக்கும், பாத்திரம் காலி ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் நாம எவ்வளவுதான் தியானம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் நாம காசிப் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஆற்றல் இருக்காது. அது குறைஞ்சு போயிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு ஒரு விஷயம் முதல்ல நடக்குது அப்படின்னா அது ஒரு நிகழ்வு தான். அது நிகழ்வு நம்ம சீக்கிரமா கடந்து போயிடலாம். ஆனா நம்ம அதை பத்தியே மத்தவங்க கிட்ட பல பேர்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பதிவா மாறுது. நிகழ்வை உடனே கடந்துடலாம், ஆனா பதிவுக்கு அவ்வளவு சீக்கிரம் கடக்க முடியாது. அது நமக்கு கர்ம பதிவா மாறிடும். அதுக்கு நாம பே பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். மக்கள் ஏன் புறம் பேசுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பொழுதுபோக்குக்காக பேசுறாங்க. சிலர் நேரத்தை கழிக்கிறதுக்காகவும், என்ன பண்றது வீட்டுல சும்மா இருக்கோமே அப்படின்றதுனாலயும், யார்கிட்டயாவது பேசணும், சுவாரஸ்யமா ஏதாவது பேசணும் அப்படிங்கறதுனால மத்தவங்கள பத்தி அவங்க காசிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆர்வம் சில பேருக்கு மத்தவங்களுடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, அவங்களோட ஃபேமிலியில என்ன இருக்கு அப்படிங்கிற அவங்கள பத்தின டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கிறதுனாலயும் அவங்க காசிப் பண்றாங்க. தகவல் பகிர்வு. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை அவங்களுக்குள்ளேயே அவங்களால வச்சுக்க முடியாது. அதைய மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். அப்படி ஷேர் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஆனந்தமான சூழலும் ஆஹ் சுவாரஸ்யமான சூழலும் அமையுது. அந்த ஆனந்தத்துக்காக அவங்க அத மத்தவங்க கிட்ட இன்னுமே அவங்க பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. இப்ப சமூக உறவு. ஒருத்தரோட நெருக்கமா பழகணும் அப்படிங்கிறதுக்காகவும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும், புதுசா வந்திருக்கவங்க கிட்ட நல்லா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படிங்கறதுனாலயும் அவங்க காசிப் பண்றாங்க. மற்றவங்கள தாழ்த்தி தாழ்வாவும் தன்னை உயர்த்தி அவங்க நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க காசிப் பண்றாங்க. பொறாமை. இப்ப சிலர் நல்லா வளர்ச்சியா இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய நிலை உயர்ந்த நிலையா இருக்கலாம். ஸ்டேட்டஸ் ரீதியா இருக்கலாம். இல்லைன்னா ஆஹ் கல்வி ரீதியா இருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்ந்து போய்க்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களால ஏத்துக்க முடியாது. அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்க மேல பொறாம வர்ற அந்த காரணத்தினால அவங்கள பத்தி தவறான விஷயங்களை அவங்க காசிப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். இப்ப ராபின் டன்பார் அப்படிங்கிறவரு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணதுல மக்கள் பேசுற விஷயங்கள்ல 60 to 70% காசிப் மட்டும்தான் பேசுறாங்க அப்படின்னு அவங்க ஆராய்ச்சியில வெளியிட்டு இருக்காங்க. மனோவியல் பாதிப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் குறையுது. இப்ப நம்ம காசிப் பண்றோம் அப்படின்னா நம்ம மேல யாருக்குமே நம்பிக்கை வராது. இப்ப மத்தவங்க நம்ம கிட்ட காசிப் பண்றாங்க அப்படின்னும் போது நாம அவங்கள நம்பி நம்மளுடைய ரகசியங்களை ஷேர் பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளையும் அவங்க நம்ப மாட்டாங்க. நம்மளை பத்தி காசிப் பண்றவங்க மத்தவங்கள பத்தி காசிப் பண்றவங்க நம்மளை பத்தியும் எல்லார்கிட்டயும் காசிப் பண்ணதானே செய்வாங்க. அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை குறைவு ஏற்படும். காசிப் பண்றவங்களுக்கு மன அழுத்தம் உருவாகுது, கவலை ஏற்படுது, குற்ற உணர்வு ஏற்படுது, இந்த மாதிரியான மனோவியல் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப புறம் பேசும் பொழுது நமக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் என்ன ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உடல் ரீதியான பாதிப்புனா நம்ம தொண்டையில ப்ராப்ளம் வர்றது, த்ரோட் ப்ராப்ளம் வர்றது, இல்ல தைராய்டு ப்ராப்ளம் வர்றது, நம்ம பேசுறதுல ப்ராப்ளம் வர்றது, திக்கி திக்கி பேசுறது, இந்த மாதிரியான பாதிப்புகள் நம்மளோட ஃபியூச்சர்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதான் உடல் ரீதியான பாதிப்பு. இப்போ உணர்ச்சி ரீதியான பாதிப்பு அப்படின்னு சொன்னா, காசிப் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்க, காசிப் பண்ணிட்டே இருக்கோம். பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து அது மத்தவங்களோட விஷயங்களை பேசும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்படி நம்ம என்ஜாய் பண்ணி காசிப் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நமக்குள்ள ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சுச்சுன்னா நாம வந்து அதை என்ஜாய் பண்ணி பண்ணும் பொழுது இன்னுமே திரும்ப 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 நம்ம காசிப் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்கும். ஆனா நாம பேசுற விஷயம் உண்மை இல்லாத போது, சத்தியமானதா இல்லாத போது, அடுத்தவங்கள பத்தின தகவல்களா அது இருக்கும் பொழுது, அது கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் குடுக்குற அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். அது சுரந்துச்சுன்னா உணர்ச்சி ரீதியான பாதிப்புகள் ஏற்படும். இப்ப வந்து நம்ம வேலை செய்யற இடத்துலயோ, மேனேஜரை பத்தி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ பத்தி, ரிலேஷன்ஸ பத்தி நம்ம வந்து காசிப் பண்றோம் அப்படின்னா, பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு நமக்கே தோணும். ஓ! ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்க தெரிஞ்சா நம்மள என்ன நினைப்பாங்க? அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வரும் பொழுது, அந்த எண்ணமே நமக்கு உணர்வு ரீதியான பாதிப்புகள அதிகமா உண்டு பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது புத்தி ரீதியான பாதிப்புகள். நம்மளோட புத்தி சரியா செயல்படாது. தேவையான நேரத்துல சரியான முடிவுகளை எடுக்க நம்மளால முடியாது. நெறைய வந்து தவிச்சு போயிருவோம். அதனால இந்த மாதிரியான காசிப்ப தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட். எண்ணம், சொல், செயல், உணர்வு. இதுல வந்து காசிப்ப தவிர்க்கிறதுனால என்ன ஆகுது அப்படி பார்க்கலாம். எண்ணம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணம் வந்துட்டு சாரதா தேவி மாஸ்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய மனைவி தான் சாரதா தேவி. அவங்க கிட்ட வந்து ஒரு சீடர் வந்து கேக்குறாரு, இந்த மாதிரி எனக்கு எண்ணங்கள் வந்துட்டே இருக்கு, ஏதாச்சும் நான் சிந்திச்சுட்டே இருக்கேன், அது தவறானதாவும் இருக்கு அப்படின்னு அவரு கேக்குறாரு. அதுக்கு சாரதா தேவி மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து கலியுகம், அதனால நீங்க எண்ணங்களை பார்த்து பயப்பட தேவையில்ல. எண்ணங்களுக்கு அந்த அளவுக்கு வலிமை கிடையாது. நீங்க உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய கேரக்டரை நல்ல விதமா வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாம இங்க கவனிக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப துவாபர யுகத்துல இருக்கோம். எண்ணங்களுக்கு வலிமை மிக மிக அதிகம். நம்மளுடைய எண்ணங்களும் மேனிஃபெஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கு. அதனால நம்ம எண்ணங்கள்ல நிறைய கவனம் செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப காசிப் வந்து எண்ணங்கள்ல எப்படி உருவாகுது அப்படின்னா, கம்பேரிசன். முதல்ல வந்து கம்பேரிசன் தான். நம்ம ஒப்பீடு பண்றோம். ஒருத்தர் ஒப்பீடு பண்ணும்போது அங்க நமக்கு குறை கண்டுபிடிக்கிறோம். கம்ப்ளைண்ட்ஸ். இப்போ ஒருத்தர் அடுத்தவங்க மேல கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு தெரியும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்கோ அந்த மாதிரிதான் நம்ம மத்தவங்கள பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனா நாம அவங்களோட குறைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைய நம்மளால பார்க்கவே முடியாது. அதனாலதான் அந்த குறைகளை வச்சுதான் நாம வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த குறைகளை வச்சு நம்ம ஒரு சில தீர்ப்பா அவங்களுக்கு கொடுத்திருப்போம். அந்த தீர்ப்பை வச்சுதான் அடுத்தது நாம வாய் வழியா காசிப் பேச ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எண்ணங்கள்லயே நோ கம்பேரிசன் இருக்கணும், நோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கணும், நோ ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கணும். இதை எல்லாத்தையும் நம்ம எண்ணங்கள்லயே கரெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வார்த்தைகள் வழியா கண்டிப்பா காசிப்பை தவிர்க்க முடியும். சொற்கள் வழியா நம்ம காசிப் பண்ணாம இருக்கலாம். நம்ம காசிப் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம செயல்கள் சரியானதா இருக்கும், நம்மளுடைய உணர்வுகள் சரியானதா இருக்கும், நம்மளுடைய குணங்கள் சரியானதா மாறும். அதன் மூலமா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சிறப்பானதா மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எண்ணம், சொல் இது ரெண்டுலயுமே நாம ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். ஒரு குட்டி கதை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு குரு வந்து தோட்டத்துல வந்து பூ பறிச்சுட்டே இருக்காங்க. அங்க ஒரு சீடன் ஓடி வராரு. வந்து குரு கிட்ட சொல்றாரு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், தகவல் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது குரு கண்டுபிடிச்சிட்டாரு, இவர் ஏதோ காசிப் தான் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குரு கேக்குறாரு, நீ சொல்ல போற தகவல்னால உனக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சீடன் அதுக்கு இல்லை குருவே அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் குரு கேக்குறாரு, நீ சொல்ல போற தகவல்னால எனக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கும் சீடன் வந்து இல்லை குருவே அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் குரு கேக்குறாரு, நீ சொல்ல போற தகவல்னால உலக மக்களுக்கு நன்மையோ இல்ல பயனோ ஏதும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு.
அதுக்கும் சீடன் வந்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ நீ சொல்லணுமா அப்படிங்கறத நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதுக்கு அப்புறம் அந்த சீடன் வந்து அமைதியா போயிடுறாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா காசிப் பேசுறதுங்கிறதுனால நம்மளுடைய எனர்ஜி லாஸ் ஆகும். காசிப் பேசினா எனர்ஜி லாஸ் ஆகும், ஆன்ம வளர்ச்சி தடைபடும், நம்மளால அடுத்த கட்ட நிலைக்கு ஆன்ம வளர்ச்சியில முன்னேறவே முடியாது. நம்ம அந்த இடத்திலேயே சுழன்றுகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் மேம். இங்க புத்தர் இவங்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புத்தர் என்ன சொல்றாருன்னா, மனதை பாதுகாக்க விரும்பினால் நாவை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஓஷோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனமே அமைதியற்றதால் அது வெளியே ஓடுகிறது, புறம் பேசுதல் அந்த ஓட்டத்தின் சத்தம் அப்படின்னு சொல்றாங்க. பத்ரிஜி என்ன சொல்றாங்கன்னா, காசிப்பிங் இஸ் த கேன்சர் ஆஃப் த சோல். நாம புறம் பேசுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவுக்கே அது புற்றுநோயா அமையும் அப்படின்னு பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக தான் நாம ஒவ்வொரு நாளும் செயல்பட்டுட்டு இருக்கோம். நம்ம தியானம் பண்றோம், புக் ரீடிங் பண்றோம். ஆனா நம்ம ஒரு பக்கம் காசிப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன்ம வளர்ச்சியில முன்னேற்றம் இருக்காது. இப்போ வந்து இங்க சிவனோட ஒரு கேரக்டர் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருநீலகண்டர் திருநீலகண்டர் வந்து அவருடைய தொண்டையில ஆழகால விஷயத்த பார்வதி மாஸ்டர் வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த விஷம் உள்ளுக்குள்ள போனாலும் அவங்களுக்கு பாதிப்பு, வெளியில வந்தாலும் அது பாதிப்பு தான். காசிப் பேசுறது அப்படிங்கிறது, நம்ம அடுத்தவங்க பேசுறாங்கன்னு நாம அதை செல்ஃபா எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பாதிப்பு தான். நம்ம வாய் வழிகளா வெளியில அந்த தொண்டையில இருந்து நம்ம வார்த்தைகளா வெளியில வந்தாலும் அது நமக்கு பாதிப்பு தான். எல்லா விதத்திலயும் காசிப் கேட்கறதும் பேசுறது ரெண்டுமே முழுக்க முழுக்க நமக்கு பாதிப்பு தான். எல்லா மாஸ்டர்ஸும் சொல்ல வர்றது என்னன்னா, 100% காசிப்ப நாம தவிர்க்கணும் அப்படிங்கறத தான் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, புறம் பேசும் பழக்கத்தை குறைக்கும் வழிகள். எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, விழிப்புணர்வு. நாம ஒரு வார்த்தை பேச போறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கவனமும் விழிப்புணர்வும் நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பேச போறோம் அப்படிங்கறத முன்கூட்டியே யோசிச்சு நம்மளால பேச முடியும். இல்லைன்னா நம்ம கடகடன்னு ஏதாவது பேசிட்டோம்னா அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அந்த இடத்துல விழிப்புணர்வு இருக்காது. நம்ம எப்போ அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ, நம்மளுடைய சொற்கள் மீது நம்ம கவனம் செலுத்துறோமோ, அப்ப கண்டிப்பா காசிப்பை தவிர்க்கலாம். பாஸ் டெக்னிக். இப்ப வந்து நம்ம பேச போறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 3 to 5 செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்ப நம்ம பேச போற விஷயத்தினால யாருக்கும் எதுவும் நன்மையோ பயனோ இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒருவேளை பயன் இருக்குன்னா நாம பேசலாம். அங்க எந்த நன்மையும் பயனும் இல்லாத போது நாம அங்க பேசவே கூடாது. அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அடுத்தது, ரீப்ளேஸ் ஹேபிட். புறம் பேசுற சூழல்ல நாம இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த நம்மள சுத்தி இருக்கவங்க காசிப் பண்ணிட்டே இருக்காங்க. பட் நாம வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளால முடியும்னா நம்ம டாபிக்க சேஞ்ச் பண்ணலாம். வேற விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா, பாசிட்டிவா அந்த விஷயங்களை எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாசிட்டிவா எப்படி பேசுறது? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நம்ம வேலை செய்யற இடத்துலயும் ஒருத்தரை பத்தி பேசுறாங்க. அவங்க அந்த மாதிரி சரியா பெர்ஃபெக்ட்டா பண்ணல, அப்படி வேலை சரியா பண்ண மாட்டாங்க, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாம எப்படி அதை பர்ஃபெக்ட்டா பண்றது, நாம எப்படி அவங்களுக்கு அதை சரியா பண்றதுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம அந்த இடத்துல பாசிட்டிவா பேசுறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது, சைலன்ஸ் பிராக்டிஸ். கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் வந்து நாம மௌனம் இருக்கணும். உதடு மட்டும் பேசாம இருக்கிறது மௌனம் இல்ல, நம்மளோட மனமும் பேசாமல் இருக்கணும். அதுதான் மௌனம். உள் மௌனம் தான் மிக மிக முக்கியமானது. இப்ப அதே மாதிரி ஹைபிரிட் மௌனம். இப்ப மத்த நாட்கள்ல வந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நமக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா, அப்போ நம்ம மனதை கவனிச்சு அந்த மாதிரி ஹைபிரிட் மௌனமும் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். நாம வந்து நம்மள வந்து டெய்லி ஒரு நாள் முடிவுல டெய்லி நைட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்மள செக் பண்ணிக்கணும். நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருந்துச்சு, நம்ம வந்து இன்னைக்கு யார பத்தியாவது காசிப் பண்ணோமா, அப்படி பேசி இருந்தா எதுக்காக நாம காசிப் பண்ணோம், என்னுடைய சிந்தனையில காசிப் வந்துச்சா, அதையும் நாம கூர்ந்து கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதன் மூலயமா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நம்ம வந்து காசிப் எப்படி குறைச்சுக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ பத்தியோ நம்மளோட ரிலேஷன்ஸ பத்தியோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட காசிப் பேசியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நாம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணணுமா? அவங்க காயம்படக்கூடிய ஒரு விஷயத்த நாம அவங்களுக்கு ஷேர் பண்றத முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது. அதனால நாம அவங்க கிட்ட எதையும் ஷேர் பண்ண வேணாம். ஒருவேளை நம்மளால முடியுது அப்படின்னா அவங்க அவங்க அத பத்தி பேசியிருக்காங்களோ அது அந்த விஷயத்துல அவங்களுடைய வளர்ச்சியில ஏதாவது தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் அவங்களுக்கு கருத்துக்கள் மட்டும் நம்ம சொல்லலாமே தவிர இவங்க இப்படி பேசியிருக்காங்க அவங்க அப்படி பேசியிருக்காங்கங்கிற தகவலை நாம சொல்ல வேண்டாம். இப்போ நம்மள பத்தியே காசிப் வருது அப்படின்னு சொன்னா நாம என்ன பண்ணணும்? ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். ரியாக்ட் பண்ணாம இருக்கணும். நம்மள செல்ஃப் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த மாதிரி காசிப் நம்மள பத்தி பேசுறதுக்கு நாம ஏதோ ஒரு விதத்துல ஒரு சீட் போட்டிருக்கோமா அப்படிங்கறத நாம கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மூலயமா ஒரு செகண்ட் போறேன். ஆமா, நம்ம மூலயமா ஏதோ ஒரு சீடு விதைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறத நாம கவனிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்மள நாமே முதல்ல செக் பண்ணணும். நாம உடனே ரியாக்ட் பண்ணிட்டோம்னா நாம அங்க மாட்டிக்குவோம். இதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஒரு புதுசா தியானம் ஸ்டார்ட் பண்ணிருந்த ஒரு 6 மந்த் போல ஸ்டார்ட் பண்ணிருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட நோ காசிப் பத்தி ஒரு 10 டேஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து ஒரு சிலர் வந்து தியானம் மட்டும் பண்றவங்க இருக்காங்க. தியானம் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா புக் ரீடிங் பண்ணல. அப்படி இருக்கவங்க வந்து இப்ப என்னோட ஃபேமிலில என்னோட அம்மா அப்படி எல்லாம் பேசும்பொழுது என்னால அதை தவிர்க்க முடியல. அப்படின்னு சொல்றாங்க. ஆனா புக் ரீடிங்கும் பண்ணிட்டு சத்சங்கமும் அட்டன் பண்றவங்களால காசிப் பேசுறத தவிர்க்க முடியுது. அதுல ஒருத்தவங்க வந்து அவங்கள பத்தி காசிப் வந்து இன்னொருத்தர் பேசியிருக்கும் போது ஆக்சுவலி இவங்க வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ரியாக்ட் பண்ணி ஒரு 1/2 hourலயே அவங்க ரியலைஸ் பண்றாங்க நாம ஏன் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட போயிட்டு சாரியும் சொல்லிட்டாங்க. சாரி, நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க இனிமே காசிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியங்களா இருந்தாலும் சரி, இல்ல நீங்களா யூகிச்சு பேசுற விஷயங்களா இருந்தாலும் சரி, நீங்க அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாம ஷேர் பண்ணாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு இவங்க அட்வைஸ் பண்றாங்க. இவங்க தியானமும் பண்றாங்க, புக் ரீடிங்கும் பண்றாங்க, சஞ்சன சாங்கத்தியமும் அட்டன் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இத 3யும் நம்ம சேர்த்து செய்யும் போது மட்டும்தான் நம்மளால காசிப்ப முழுமையா தவிர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.